அனைவருக்கும் வணக்கம். நான் மணிசேகரன், கல்வி கலை கலாச்சார குழு செயலாளரும் மண்முனை பற்றி பிரதேச உறுப்பினரும் புத்தக சேகரிப்பு குழு அங்கத்தரும். மட்டக்களப்பின் முகமும் முகவரியுமாக மாறியுள்ள மட்டக்களப்பு பொதுசர நூலகம் தற்போது ஒரு பேச்சு நிலையை பெற்றுள்ளது. அது பற்றிய சில தெளிவுபடுத்த வேண்டிய கடமைப்பாடு எங்களுக்கு உள்ளதனால் அதனை உங்களுக்கு தெரிவிக்கலாம் நினைக்கின்றோம். அந்த வகையில் இந்த நூலகமானது 2010ஆம் ஆண்டு எங்களுடைய கட்சியின் தலைவர் கௌரவ சிவனேஸ்வரை சந்திரகாந்தன் அவர்கள் முதலமைச்சராக இருந்த வேளையில் அவருடைய சிந்தனையின் வெளிப்பாடுதான் இது. 2010ஆம் ஆண்டு இதற்கான அடிக்கல் நாட்டப்பட்டு உடனடியாக 20 மில்லியன் ரூபாய் ஒதுக்கப்பட்டது. அதனைத் தொடர்ந்து மீண்டும் இரண்டாம் கட்டமாக 20 மில்லியன் ரூபாய் ஒதுக்கப்பட்டு 40 மில்லியன் ரூபாவுடன் இந்த திட்டம் முன்னெடுக்கப்பட்டது. தொடர்ந்து 2012ஆம் ஆண்டு 40 மில்லியன் ரூபாய் ஒதுக்கப்பட்டு தொடர்ந்து வேலைகள் நடைபெற்றுக் கொண்ட வேளையில் துரதிர்ஷ்டவசமாக நல்லாட்சி காலம் ஏற்பட்டு ஒரு இருண்ட சுகமாக காணப்பட்டு அந்த காலத்தில் நடைபெற்ற வேலைகள் எல்லாம் நிறுத்தப்பட்டு தடைப்பட்டிருந்தது. மீண்டும் 2018ஆம் ஆண்டு உள்ளூராட்சி சபை தேர்தலின் பின் தலைவர் சிறையில் இருந்த வேளையில் அவருடைய ஆலோசனையின் பேரில் கட்சியுடைய பொதுச் செயலாளர் முன்னாள் கிழக்கு மாநில உறுப்பினர் பிரசாந்தன் அவர்களும் உள்ளூராட்சி உறுப்பினர்களும் ஆளுநராக இருந்த போகல்லகமா அவர்களிடம் சென்று பேசியதன் அடிப்படையில் அவர் இந்த திட்டத்தை மீள் பரிசீலனை செய்து சிற்சில மாற்றங்களுடன் நடைமுறைப்படுத்த முன்வந்து அதன் அடிப்படையில் 345 மில்லியன் ரூபாவினை ஒதுக்கியிருந்தார். 100 மில்லியன் ரூபாவினை கிழக்கு மாகாண சபை நிதியிலிருந்தும் 100 மில்லியன் ரூபாவினை மாகாணங்களுக்கு பொறுப்பான மத்திய அரசிடமிருந்தும் 145 மில்லியன் ரூபாவினை மட்டக்களப்பு மாநகர சபையும் செய்வதாக ஒதுக்கி அதன் மீண்டும் வேலைகள் ஆரம்பிக்கப்பட்டது. இதன் தொடர்ச்சியாக கௌரவ தலைவர் ராஜாங்க அமைச்சராக பொறுப்பேற்ற பின் கௌரவ ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவுடன் தொடர்பு கொண்டு 62 மில்லியன் ரூபாவினை ஒதுக்கீடு செய்து அதனை தளவாடங்களுக்கு பயன்படுத்தி 72 மில்லியன் ரூபாவினை தனது அமைச்சினூடாக வீதி அபிவிருத்தி அமைச்சினூடாக கௌரவ பந்துல குணவர்த்தன ஊடாக 72 மில்லியன் ரூபாய் பெற்று உள்ளக வீதிகளையும் வடிகால்களையும் அவர் சீரமைத்திருந்தார். அதனை விட நாங்கள் தொடர்ச்சியாக சில பணிகளை தொடர்ந்து கொண்டிருந்தோம். நிபுணத்துவ ஆலோசனைகளை அமைத்து லண்டனில் இருக்கின்ற நூலியலாளர் செல்வாஜான ஊடாக பல்வேறு வகையான ஆலோசனைகள் வழங்கி எவ்வாறு நூல்கள் எல்லாம் அடுக்கப்பட வேண்டும், கீழ்த்தரம் எவ்வாறு இருக்க வேண்டும் என்று திட்டமிட்டு நாங்கள் பணிகளை மேற்கொண்டோம். அவர்களூடாக லட்சக்கணக்கான ஆங்கில நூல்களும் பல நூல்களும் பெற்றுக் கொள்ளப்பட்டது. அதே மாதிரி மட்டக்களப்பில் ஓய்வு பெற்ற வலய கல்வி பணிப்பாளர் பவளகாந்தன் சேருடைய தலைமையிலே புத்தக சேகரிப்பு குழு ஒன்றை நிறுவி நாங்கள் பல்வேறு புத்தக சேகரிப்பாளர் சென்று நூல்களை கோரி அவைகளை கொண்டு வந்து சேர்ந்து இன்று பல லட்சம் நூல்களை அவர்கள் நாங்கள் சேர்த்து இந்த நூலகங்களுக்கு வழங்கி இருக்கின்றோம். எனது பெயர் ஜெஸ்லினா சில்வா. நான் மட்டக்களப்பு மாநகர சபை உறுப்பினராக இருக்கின்றேன். எதிர்வரும் 20/5/2026 அன்று மட்டக்களப்பு பொது நூலகத்தினை திறந்து வைக்க வருகை தரவிருக்கும் கௌரவ ஜனாதிபதி அவர்களை அன்புடன் வரவேற்பதில் பெருமிதம் அடைகின்றோம். அதேவேளை இப்பொது நூலகத்தினை திறப்பதற்கு நடவடிக்கை எடுத்து திறப்பு விழா நிகழ்விற்கு கொண்டு வந்த எமது மாநகர சபையின் கௌரவ முதல்வர் அவர்களுக்கும் மனமார்ந்த நன்றிகளை தெரிவிக்கின்றோம். எனினும் இந்நூலகம் முழுமையான பூர்த்தி செய்யப்படாத நிலையில் காணப்படுகின்றது. ஆகையால் இதனை முழுமையாக நிறைவு செய்து மக்கள் பாவனைக்கு விரைவில் கையளிப்பதற்கு தேவையான நிதி ஒதுக்கீட்டினை வழங்குமாறு கௌரவ ஜனாதிபதி அவர்களிடம் பணிவன்புடனும் கட்சி சார்பாகவும் மக்களின் சார்பாகவும் கேட்டுக்கொள்கின்றோம். சாரதா சதீஷ்குமார், மட்டக்களப்பு மாநகர சபை உறுப்பினர். மட்டக்களப்பு மாவட்டத்தின் அதிகமாக பேசுபொருளாக இருக்கின்ற பொது நூலகத்தின் பூர்ணப்படுத்தப்பட்ட திறப்பு விழா தொடர்பான கருத்து சொல்ல வேண்டிய தேவைப்பாடு எமக்கு ஏற்பட்டுள்ளது. காரணம், இதனை வைத்து பலர் அரசியல் செய்ய முற்படுகின்றனர். 60 வருடங்களுக்கு மேல் போலியாக மக்களை ஏமாற்றி தமிழ் தேசியம் பேசுகின்ற தலைமைகள் தங்களை தாங்களே மீள் பரிசீலனை செய்ய வேண்டும். கடந்த நல்லாட்சி அரசாங்கத்தில் தமிழரசு கட்சியினர் அரசியல் அதிகாரத்தில் இருந்தும் கூட அவர்களால் எதுவித நிதி ஒதுக்கீடுகளும் செய்யப்படவில்லை. புத்தக சேகரிப்பதிலும் எந்தவித பங்களிப்பும் செய்யவில்லை. முதலமைச்சராக இருந்த சிவனேசதுரை சந்திரகாந்தனால் நூலகத்துக்கு நடப்பட்ட அடிக்கல் கூட தற்போது அவ்விடத்திலிருந்து அகற்றப்பட்டுள்ளது. முதலமைச்சராக இருந்த சிவனேசதுரை சந்திரகாந்தனால் நூலகத்திற்கு நடப்பட்ட அடிக்கல் கூட தற்போது அவ்விடத்தில் இருந்து அகற்றப்பட்டு இருப்பது ஒரு அரசியல் அநாகரிக செயலாகவே கருதுகின்றோம். எனவே அதை அகற்றியவர்களே மீண்டும் அவ்விடத்தில் வைப்பதற்கு நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் என்று கௌரவ முதல்வர் அவர்களை கேட்டுக்கொள்கின்றோம். சிவனேசதுரை சந்திரகாந்தன் அவர்களின் சிந்தனையில் உருவாக்கப்பட்ட இந்த பொது நூலகத்தினை திறப்பதற்கு துரித முயற்சி எடுத்த மாநகர சபை முதல்வருக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம்.